ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தனலட்சுமி. சேலம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். பேசிக்காக எனக்கு அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எம்ஏ அஸ்ட்ராலஜி பாரம்பரியத்தில் முடிச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு நிறைய ஜாதகங்கள் பலன்கள் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களில் எனக்கு ஒரு புரிதல்கள் சரியாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாரம்பரிய ஜோதிட முறையில் பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்துகிட்டு வரணுன்றது அதில் இருந்தது. அப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம பலன் எடுக்கும்போது பல நிலைகளை கடந்து வரணும். பல விஷயங்களை நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதில் பலன் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம பலன் எடுத்தாலும் அந்த பலன் ரொம்ப துல்லியமாக இருக்குமா, சரியான முடிவாக இருக்குமா அப்படின்றத எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய இடத்துல எனக்கு கேள்விகள் இருக்கும். இது நம்ம இப்போ எடுத்துருக்கிறது ரொம்ப கரெக்டாக வருமா, இல்லை சரியான மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு. அது மாதிரி நிறைய கேள்விகள் அப்படி வர ஸ்டேஜில் நான் அது சம்மந்தமான விஷயங்கள் தொடர்பான தேடல்களில் இருக்கும்போது நிறைய புக்கெலாம் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். யூடியூப்பில் ஜோதிடம் தொடர்பான நிறைய வீடியோஸில் நான் பார்ப்பேன். இருந்தாலும் அப்போ புரிகிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம பலன் எடுக்க அப்ளை பண்ணும்போது தடுமாற்றத்தை கொடுக்கும். இப்படியே ரொம்ப நாள் இருக்கும்போது சரி நம்ம வேறு ஏதாவது நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்துகிட்ருந்துச்சு. அப்போ தான் என்னோடய நண்பர் மூலிமா ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அட்சய லக்ன பத்திரிகை ஜோதிட வகுப்போட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அவர் நம்ம ஏஎல்பியில் அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் முடிச்சிருக்காரு. நான் பாரம்பரியம் முடித்த மாதிரி நான் பாரம்பரியத்துக்கு அடுத்து அவர் பாரம்பரியம் படித்தார். பாரம்பரியம் முடிச்சுட்டு இதில் பல முறைகளை கற்றுருக்காரு. உதாரணமாக கேபி ஸ்டெல்லர் மெத்தடு, டேலி மெத்தடு, நாடி ஜோதிடம், இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் கற்றுருக்காரு. அவர் கடைசியாக அவருக்கு ஒரு அறிமுகமாக ஏஎல்பி கிடச்சும்போது அவர் இந்த விஷயத்தையும் கற்றுட்டு அப்புறம் அவர் சொன்ன இது என்னென்னா, நீங்கள் ஏஎல்பி படிங்க, நீங்கள் உங்களோட கேள்விகளுக்கான சிறந்த பதிலாக ஏஎல்பி மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்போ எனக்கு அந்த விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க? அது நம்ம படித்தா தான் தெரியும் அப்படின்ட்டு எனக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ரேணுகா மேடத்தை எனக்கு ரெஃபர் பண்ணார். அவங்க என்னோடய கோச்சாக வந்தாங்க. ரேணுகா மேடம் மூலிமா நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் ஜாயின் பண்ணேன். ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் ஜாயின் பண்ணதையும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு 64 வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸை நல்லா திரும்ப பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த வீடியோஸுன்றது ஜோதிடம் தொடர்பான அடிப்படை புரிதல்கள் நிறைந்த வீடியோ. ஏன்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி பாரம்பரியம் படிச்சிருந்தோம். இது பாரம்பரியம் இல்லாமல் ஜோதிடம் வகுப்புன்றதுக்கு எந்த ஒரு புரிதலுமே, அடிப்படை ஜோதிட புரிதலுமே இல்லாமல் நிறைய பேர் இதில் இருக்காங்க. அவங்களுக்கு பயன்படணுன்றதுக்காக இந்த 64 வீடியோஸில் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா வகுப்பு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டேன். கிரக காரகத்துவங்கள், பஞ்சாங்கம் பற்றி இருந்தது, நாளிகை வினாடியை கன்வெர்ட் பண்ணுறது, மணி நிமிடமாக மாற்றுறது, ராசி மண்டலத்தை பற்றி, கிரகங்கள் பற்றி, நட்சத்திர ஆதிபத்தியங்களை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு நாள் நான் என் கோச் ரேணுகா மேடத்துக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கும்போது அவங்க இது சுலபமான சில கேள்விகள் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். நான் ஏஎல்பி மூலிமா இந்த ஏஎல்பி இந்த கிளாஸை நான் முடிக்கும்போது என்னோடய கேள்வி, என்னோடய தேடல்கள்லாம் ஜோதிடத்தில் இது மாதிரி சார்ந்தது. நான் பலன் எடுக்கும்போது எனக்கு ஒரு மன நிறைவே கொடுக்க மாட்டேங்குது, தைரியத்தையே கொடுக்க மாட்டேங்குது. அது எனக்கு இங்கே கிடச்சிருமா அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பாரம்பரியம் முடிச்சுட்டே நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. எங்களுக்கு பாரம்பரியம் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு ஜோதிடம் அப்படின்னாவே ஏஎல்பி மட்டும்தான் தெரியும். இங்கே தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுட்டோம். எனக்கு லாங்குவேஜே தமிழே கூட எனக்கு அதிகம் தெரியாதுன்னும் போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களோட இப்போ ஏஎல்பி என்ன போகுது அப்படின்னாங்க. நான் விருச்சிகலங்க, ஏஎல்பி விருச்சிகம். என்ன நட்சத்திர புள்ளி அப்படின்னாங்க. அனுஷம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது அவங்க எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அனுஷம் அப்படின்றது சனி பகவானோட நட்சத்திரம். அவர் உங்களுக்கு 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு. அவர் உங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சினால்
உங்களோட பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணுறதோ, இல்லை வீடு தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டிருப்பீங்க. அதே மாதிரி தொழில் தொடர்பான உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சிக்கணும், ஒரு உத்தியோகம், உங்களுக்கு ஒரு வேலை தொடர்பான விஷயத்தில் ஒரு மனசை வந்து ஒரு அழுத்தத்திலேயே வச்சிட்ருக்கீங்க. அது உண்மையா அப்படின்னாங்க. எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் உங்கள்கிட்ட இந்த ஏழ்பி லக்னம் நட்சத்திர புள்ளியை தவிர என்னோட பிரபு ஜாதகங்கள் கட்டங்கள் பற்றியோ நேரத்தை பற்றியோ எந்த விஷயத்தையும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணல. அப்படின்னும் போது இந்த விஷயத்த அவங்க எனக்கு சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக அந்த 2 விஷயங்களும் என்னோடய வாழ்க்கையில் நடந்துருச்சு. நாங்கள் எங்களோட பூர்வீகத்தில் ஒரு பழைய இடத்த வாங்கி பழைய வீட்டை இடிச்சிட்டு நாங்கள் புதுசாக கட்டி குடி வந்திருக்கோம். அதே மாதிரி நான் வேலை தொடர்பான விஷயத்தில் ஒரு தேடலில் தான் இருந்துட்டுருந்தேன். அப்போ எனக்கு ஆச்சரியத்தில் எப்படிம்மா இது எப்படி இவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்க அப்படின்னும்போது, அதுதான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு. எனக்கு சில விஷயங்களுக்கு விளக்கம் கேட்டேன். அப்போ அவங்க நான் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டா உங்களுக்கு நம்ம ஏஎல்பி கிளாஸ் மேலே இருக்க ஆர்வம் குறைஞ்சிரும். நீங்கள் கிளாஸுக்கு வாங்க, கற்றுட்டு நீங்களே 30 நாள் முடியும்போது உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. இந்த விஷயங்களை வந்து இவ்வளோ விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ற விஷயம் நீங்கள் பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றத அப்போ நான் புரிஞ்சுக்குவேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னாங்க. ஓகேன்னு எங்களுக்கு ஏஎல்பி பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு குருவா புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களும், ஆசிரியர்களாக சத்யநாராயணன் சார், சாந்தகுமார் சார், சாந்திதேவி மேடம், உமா வெங்கட் மேடம், பயிற்சியாளராக அமுதா மேடம், ரகுபதி சார் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஏஎல்பி பாடத்திட்டன்றது வந்து ரொம்ப அருமையான திட்டம். ஏன்னா இப்படி ஒரு பாடத்திட்டத்தை வந்து வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. இதை இங்கே அனுபவப்பட்டவங்க மட்டும்தான் அதை வந்து உணர முடியும். ஏன்னா எங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து எந்த மெட்டீரியல்ஸும் அவங்க கொடுக்கல. ஆக்சுவலாக நான் சொல்லணுன்னா மெட்டீரியல் கொடுத்துருந்தா கூட நாங்கள் இவ்வளோ புரிதல் எங்களுக்கு இருந்திருக்குமா, இவ்வளோ நாங்கள் தெரிஞ்சிருப்போமா அப்படின்னு சொல்ல மாட்டோம். மெட்டீரியல் கொடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டோம், நீங்கள் மெட்டீரியல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுனா நாங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்போமான்றது சொல்ல முடியாது. எங்களுக்கு மெட்டீரியலே இல்லை, மெட்டீரியலுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயத்தை அப்படியே எங்களுக்கு உள்ளே கொடுத்துட்டாங்க, அப்படியே ஃபீட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு உள்ளே கொடுக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு உள்ளே புகுத்த முடியுமோ எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு ஜாதகம் அப்படின்னா, ஒரு ஜோதிடம் அப்படின்னா, ராசி மண்டலம் முதல் கொண்டு நட்சத்திர ஆதிபத்தியம் முதல் கொண்டு கிரக ஆதிபத்தியங்கள் நிறைய விஷயங்கள், ஜோதிடம் தொடர்பான எல்லா விஷயங்கள், அடிப்படை அந்த 64 வீடியோ சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. அதை ஒவ்வொரு கிளாஸ்லையும் ரிப்பீட் பண்ணி கேள்வி கேட்டு ஒவ்வொரு பாவகம்னா என்ன, அந்த பாவகங்கள் நம்ம ஜாதகம்னா அந்த 12 கட்டம் 12 பாவகம் 12ம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான பங்களிப்பு பண்ணுது, எந்தெந்த காலகட்டத்தை எது வந்து நிர்ணயிக்குது, எந்தெந்த விஷயத்தை எது நிர்ணயிக்குதுன்ற முதல் வந்து எந்தெந்த பாவகம் என்னென்ன வேலையை செய்யும். நாம் ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னா அதுக்கு எதை பார்க்கணும், எந்த பாவகத்தை எடுக்கணும் அப்படின்றது முதல் கொண்டு, ஏன் நம்மளோட குடும்ப உறவுகளை கூட அதில் அவ்வளோ அழகாக தெளிவாக லிங்க் பண்ணி காட்டுறாங்க. அப்படின்னும் போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த வகுப்புகள் எல்லாம். அது சம்பந்தமான விஷயங்கள். அதே மாதிரி நம்மளோட 12 கட்டத்தை வச்சு எந்தெந்த கட்டம் எந்தெந்த விஷயத்தோடு தொடர்பு படும்போது எது சார்ந்த விஷயங்கள் நடக்கும், ஈவன் நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னா அது எதனால் வருது, எந்த அமைப்பு இருந்தால் இது மாதிரி நம்ம வந்து அனுபவிக்கணுன்றது வந்து இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு பாவகம்னா அது இந்தந்த விஷயங்கள் தான் செய்யும், இந்த விஷயங்களை வந்து நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாவகத்தை பார்த்தா, இந்த இடத்த பார்த்தா நம்ம தெளிவாக பலன் எடுக்க முடியுன்றதெல்லாம் அவ்வளோ அருமையாக எங்களுக்கு உணர்த்தினாங்க. ஏன்னா எங்கள் கிளாஸுன்னும் போது இங்கே இருக்க மாணவர்கள்ன்ற போது பல வயது நிலையில் இருக்கிறவங்க இருந்தாங்க. ஏன்னா சின்ன வயசு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, நடுத்தர வயசுலேயும் இருக்காங்க, ரொம்ப ஏஜானவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி அடிப்படை ஜோதிட அறிவு இருக்கிறவங்களும் இருக்காங்க, அடிப்படை ஜோதிட புரிதல்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பிளாங்காக வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல,
அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர்னா அவங்க தான் நிறைய பேர். அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த இது மாதிரி இவங்க எல்லாரையுமே ஒரே நிலையில் வச்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான புரிதல் கொடுக்கறது அப்படின்றது வந்து இவங்க ஏஎல்பி ஆசிரியர்கள் மூலிமா தான் முடியும். ஏன்னா அவ்வளோ அர்ப்பணிப்பு அவங்களோட வகுப்புகளில் வந்து எங்களுக்காக அவங்க எவ்வளோ விஷயங்களை வந்து எவ்வளோ அர்ப்பணிப்போடு எங்களுக்காக செஞ்சாங்க. ஏன்னா இந்த புரிதல்கள்லாம் நான் வந்து வேறு எந்த ஒரு ஜோதிட வகுப்புலையுமே கற்றுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் என்னால் அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஏஎல்பியில் மட்டும்தான் இந்த 30 நாளில் ஒரு ஜோதிடர்ன்ற நிலையை வந்து கொடுக்க முடியுன்றது இங்கே மட்டும்தான் செய்ய முடியும். அதே மாதிரி எங்களுக்கு இந்த பேசிக் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்த பின்னாடி ஃபைனலாக எங்களுக்கு ஒரு 5 ரூல்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் பெரிய டாஸ்க். அந்த 5 ரூல்ஸும் நல்ல புரிதல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த 5 ரூல்ஸ் தான் எல்லாத்துக்கும் பேசிக். எதுக்கு பேசிக்னால் அடிப்படை. அதை வந்து எதுக்கு அடிப்படைனா, நம்ம ஒரு ஜாதகம் கட்டணும்னா அதுக்கு பலன் எடுக்கணும்னா அந்த விஷயங்களை நம்ம தெளிவாக இருக்கணும். அப்படின்னும் போது அதில் கொடுத்த புரிதல் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு யாரோட ஜாதகம் கொடுத்துட்டாலும் அந்த 5 ரூல்ஸை வச்சே ஈஸியாக அவங்களுக்கு யாருன்னே நமக்கு தெரிய தேவையில்லை. அவங்கள பற்றி நமக்கு எந்த ஒரு அறிமுகமும் தேவையில்லை. அவங்களோட ஜாதகத்தை வச்சு இந்த 5 ரூல்ஸை வச்சு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்க முடியும் அப்படின்றது வந்து துல்லியமாக துல்லியமாக கணிதம் பண்ண முடியுன்றதை ஏஎல்பியில் மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம ஜோதிட வகுப்பு அப்படின்றது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை நான் இங்கே கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு நாள் முடிவிலையும் கேள்வி செஷன் அப்படின்ற ஒரு நேரம் நடக்கும். அந்த வகுப்பில் வந்து பொதுமுடிமூர்த்தி ஐயா வருவாங்க. பொதுமுடிமூர்த்தி ஐயா கிட்ட வந்து அவர் அதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அந்த கிளாஸை, அந்த செஷனுக்கு. ஏன்னா அவர் வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடன்ற விஷயங்களை தாண்டி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நாங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். நம்ம எதை நோக்கி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற புரிதல்கள்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. உதாரணமாக நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கூடாதுன்றது வந்து ஜென்ரலாக எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் சின்ன சின்ன நெகட்டிவ் வார்த்தைகள் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வார்த்தைகள் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளோட வளர்ச்சியை வந்து அந்த வளர்ச்சியில் தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயம் இங்கே நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அது பெரிய மாறுதலை கொடுத்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்ற விஷயம் எனக்கு புரிதலை கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்ம குழந்தைங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களோட வளர்ச்சியில் வந்து அவங்களோட வளர்ச்சியை பற்றின வந்து நமக்கு எப்பயுமே பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். அவங்கள திட்டக்கூடாது, அவங்கள நம்ம சலிச்சிக்கக்கூடாது. அது அவங்களோட வளர்ச்சியையும் அவங்களோட முன்னேற்றத்தையும் பாதிக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் இந்த உணர்தல் வந்து எனக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம குழந்தைங்க அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம திட்டுவோம், கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவோம், அது மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கோம். அந்த விஷயம் வந்து அவங்களோட வளர்ச்சியையும் அவங்களோட முன்னேற்றத்தையும் தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நான் இங்கே வந்து தெரிஞ்ச பின்னாடி நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். அந்த விஷயத்த வந்து இனி நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி எங்களோட ஜோதிட வகுப்பில் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம அருளரசி மேடம் வந்து நிறைய நீதி கதைகள் எங்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம என்ன மாதிரி விஷயங்களை தேடி போயிட்டுருக்கோம் அப்படின்றது. அதே மாதிரி கர்மா கிளாஸ்ன்ற ஒரு விஷயம். கர்மா கிளாஸுக்கும் ஜோதிடத்தில் நமக்கு கர்மா கிளாஸ் அவங்க கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த கர்மா கிளாஸ் அப்படின்னும் போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னென்னா அந்த கர்மா கிளாஸ் அதில் நாங்கள் என்ன தெரிஞ்சிட்டோன்னா, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம், நம்ம என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம், எதை தேடி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ற உணர்தலை வந்து எங்களுக்கு தெளிவாக கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜோதிடம் அப்படின்ற ஒரு அடிப்படை கல்வி, ஜோதிடன்றது ஒரு அடிப்படை கல்வி, இது எல்லாருக்கும் தேவை அப்படின்ற கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உணரணும். நம்ம மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது பயன்படணும். ஜோதிடம் தொடர்பான எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்றது தேவையான ஒரு விஷயம்.
அதே மாதிரி ஐயா இந்த விஷயம் ஏஎல்பி ஜோதிடர் 30 நாளில் ஒரு ஜோதிடர் ஆக முடியுன்ற விஷயத்த எவ்வளோ ஈஸியாக ஒரு அடிப்படை புரிதல் இல்லாதவங்க கூட 30 நாளில் ஒரு ஜோதிடர் ஆக முடியும் அப்படின்றதுக்கு அவரோட வாழ்க்கையில் இந்த நிலையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ ஈஸியாக ஜோதிடன்றதை இவ்வளோ ஈஸியாக இவரை தவிர வேறு யாராலையுமே நமக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இதுக்காக இவரோட முயற்சிகள் அப்படின்றதுக்காக இவரோட வாழ்க்கையை எவ்வளவோ அர்ப்பணிச்சிருக்காரு, எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்காரு. அவரோட அந்த முயற்சிக்கு கிடைத்த பலன் தான் இந்த ஏஎல்பி ஜோதிடம். அந்த பலனை அவர் மட்டும் அனுபவிக்காமல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஐயாவோட பெருந்தன்மையான எண்ணம் என்னை ரொம்ப மெய்சிலுக்க வச்சுச்சு. ஏன்னா அவர் கண்டுபிடிப்பை அவர் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கல, எங்கள் எல்லாருக்காகவும் கொடுத்து எங்கள் எல்லாரோட தேடல்களுக்கும் எங்கள் எல்லாரோட கேள்விகளுக்கும் ஒரு ஈஸியான விடை காணும் ஸ்தலமாக நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தை வச்சுருக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை தருது. அதே மாதிரி ஐயாவோட முயற்சி வீட்டுக்கு ஒரு ஜோதிடன்ற விஷயம் ரொம்ப தெளிவான தேவையான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இதுக்கு நான் இந்த விஷயம் செய்யலான் இருக்கேன், இது எனக்கு நேரம் சரியாக இருக்கானா, இது இப்போ செய்யலாமா அப்படின்றது நம்ம பற்றி அவருக்கு என்னன்றது தெரியாது. அவரோட பலன் நிர்ணயம் பற்றி நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறத நம்ம நம்பி சில விஷயங்கள் செய்யும்போது அதில் நம்ம கரெக்டாக வந்துட்டு அது நம்ம வெற்றி வந்துருச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுறோம். இன்கேஸ் அதில் நம்ம ஏதாவது தவறுதல் நடந்தாலோ இல்லை ஃபெயிலியர் ஆனாலோ நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோன்றது அந்த விஷயம் அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதுவே நம்ம வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்ற நிலை இருக்கும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம், நம்ம எதை செய்ய போகிறோன்ற விஷயம் எல்லாமே நல்லா தெரிஞ்சு அது சார்ந்த விஷயத்துக்கு நாமளே நமக்கு ஒரு முடிவை எடுத்துக்க முடியும் அப்படின்ற நிலையில் ஜோதிடத்தை அறிஞ்சு அவங்களே பலன் எடுக்கும்போது, அவங்களே முடிவு எடுக்கும்போது அது எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு சிறப்பாக அமையன்றதை அனுபவிச்சா தான் தெரியும். அதனால் வீட்டுக்கு ஒரு ஜோதிடன்ற முறை கண்டிப்பாக இருக்கணும். எல்லோரும் இந்த ஜோதிட கல்வியை பயிலணும். ஏஎல்பி ஜோதிட கல்வியிலேயே நம்ம ஏஎல்பி அச்சய லக்ன பத்ததி ரொம்ப ஈஸியான, எல்லாரும் எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய மெத்தடு. இது எல்லாரும் படித்து கண்டிப்பாக பயன்பெறணும். இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி என்னோட குரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேடம், சாந்தகுமார் சார், சத்யநாராயணன் சார், அமுதா மேடம், ரகுபதி சார், என்னோட கோச் ரேணுகா மேடம் எல்லாருக்கும் என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.